இயற்கையின் அழகு அப்படிங்கிற தலைப்பில் நம்ம நிறைய பதிவு பார்க்க போகிறோம். அதில் முதல் பதிவு தான் பார்த்திங்கன்னா கோடைமலை. கோடைமலை அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா, பங்குனி, சித்திரை, வைகாசி ஆகிய 3 மாதங்களுக்கு பெய்யக்கூடிய மழை தாங்க இந்த கோடைமலை. அதிலும் பார்த்திங்கன்னா இந்த வைகாசி மாதத்தில் தான் பார்த்திங்கன்னா மேகாது அடிக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா மேற்கிருந்து வீசக்கூடிய காற்று பார்த்திங்கன்னா மேகாதுன்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவும் பார்த்திங்கன்னா அதிகமாக பதிவு செய்யப்படுகிறது. எப்போனா இந்த வைகாசி மாதத்தில். இந்த பங்குனி மாதம் பார்த்திங்கன்னா இறுதியில் தான் இந்த கோடை மழைங்கிறது ஆரம்பிக்குதுங்க. அப்புறம் சித்திரை மாதத்தில் இந்த வெப்பநிலையை குறைக்கிறதுக்காக நம்ம அந்த கோடை மழை பெய்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த வைகாசி மாதத்தில் இப்போ நாம் இருக்கக்கூடிய வைகாசி மாதத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்த கோடை மழை பார்த்திங்கன்னா அடிக்கடி வருங்க. ஒரு நாளில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நடை பார்த்திங்கன்னா இந்த மழை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்துடுங்க. அது பெருசாலாம் இந்த மழை இருக்காதுங்க, சுரல் வருங்க. அதாவது பார்த்திங்கன்னா தூரலாக வருதுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சாரல் மாதிரி வீசுங்க. மேகங்கள் பாருங்கள் மேகங்கள் பார்த்திங்கன்னா கிழக்கு திசை நோக்கி பார்த்திங்கன்னா போயிட்டுருக்குது. ஏன் பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா மேகத்தை தான், ஏன்னா மேற்குன்னு பார்த்திங்கன்னா தான் காற்று போகுது. அதனால பார்த்திங்கன்னா இந்த மேகங்கள்லாம் பார்த்திங்கன்னா கிழக்கு நோக்கி தான் போயிட்டுருக்குது. இதில் என்ன பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஆடு மேய்ப்பாங்க. ஆடு மேய்க்கும்போது பார்த்திங்கன்னா இதில் இந்த தென்னை மரம், அப்போல்லாம் தென்னை மரம் இருக்காதுன்னு வைங்களேன், அந்த மாதிரி புதரில் இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி புதர் தெரியுது பாருங்கள், வேப்ப மரம் அந்த மாதிரி புதருக்குள்ளெல்லாம் போய் புதர்னா ஓரளவுக்கு கூடார மாதிரி இருக்கிற பகுதியை போய் பார்த்திங்கன்னா மரத்தை போய் உட்காந்துப்பாங்க. ஏன்னா மழையிலேருந்து நம்ம நலையாமல் இருக்க ஆடுகளும் பார்த்திங்கன்னா அங்கே போய் நின்றுக்குங்க மழைக்கு பார்த்திங்கன்னா தப்பிச்சிருக்காங்க. அப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா மழையே பார்த்திங்கன்னா நின்றுங்க. அப்புறம் நாமளும் பார்த்திங்கன்னா ஆடுகளை மேய்க்கலாங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த பதிவுகளை பார்த்திங்கன்னா இயற்கையின் அழகு சார்ந்த நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தோட்டத்தில் வாழக்கூடிய விலங்குகள் பற்றியும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம். நன்றி, வணக்கம்.